யார்கிட்ட இருக்கீங்க? என்னம்மா யார்கிட்ட இருக்கீங்க? உங்ககிட்ட தான். அப்புறம் என்ன? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நீங்க எல்லாம் யார்கிட்ட இருக்கீங்க? அப்புறம் அவங்க அப்ப நான் இல்ல, தம்பி தான் எல்லாம் டைவர்ஸ் ஆயிட்டு உனக்கு போ. இந்த இருக்காங்களம்மா. ஏங்க அண்ணன் தம்பிக்குள்ள சொத்துல தாங்க பங்காளி பார்க்க வரணும். இதுல சேர்ந்துக்கலாம். இதெல்லாம் சண்டை வரக்கூடாது. ஆடாத வண்டியில அதிராத வண்டையில பூவாட பூ முடிக்க மணிமேகலை வந்திருக்கா. அப்பனூறு ஆம்பளைங்க பத்திரம்யா. என்ன ஆம்பளைங்க மட்டும் பத்திரம் போதுமா? அது மட்டும் பத்திரம்ங்க. எதுமா அது மட்டும்னா எல்லாமே பத்திரம். பாருங்க சொல்லு. அவங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையப்பா. நான் சொல்றேன். ஏ மன்னார்குடி மணமணக்க மதுரை ஜில்லா கலகலக்க ஆண்டிபட்டி விசிலடிக்க விசிலம்பட்டி கலகல. ஏ மன்னார்குடி மணமணக்க மதுரை ஜில்லா ஜிலிஜிலிங்க விசிலடிக்க விசிலம்பட்டி கலகல. ஆடி வந்தே ஆட்டம் என் ஆட்டத்துக்கு வேல மலனோட்டம். ஆடி வந்தே ஆட்டத்துக்கு வேல மலனோட்டம். ஏ மன்னார்குடி மணமணக்க மதுரை ஜில்லா கலகலக்க ஆண்டிபட்டி விசிலடிக்க ஏ ஆடி வந்தே அதுக்குள்ள குடி வந்தே கூட்டம். ஓடியா என்னமாச்சு? அவ்வளவுதான். பாரு ஒட்டு முடிக்கல புடிங்கிட்டு போயிடாம பாத்துக்க. அது புடுங்கினாலும் நம்ம வேலை நடக்கும். நீங்க கையில ஒட்டி இருக்கிறது அதெல்லாம் அது எனக்கு பாதுகாப்புக்குமா. அது மாதிரி இது எனக்கு பாதுகாப்பு. ஏ அம்மிக்கல்ல நான் இருக்கேன் மஞ்சள் அடிக்க நீ வரையா திருவிழாவனா உரி அடிக்க நீ வரையா. ஏ அம்மிக்கல்ல நான் இருக்கேன் குருவிக்கல்ல நீ வரையா. ஓடியா ஏ அம்மிக்கல்ல நான் இருக்கேன் மஞ்சள் அடிக்க நீ வரையா திருவிழாவனா இருக்கே உரி அடிக்க நீ. அடி வந்தே மன்னார்குடி மணமணக்க மதுரை ஜில்லா கலகலக்க ஆண்டிபட்டி விசிலடிக்க விசிலம்பட்டி. ஓடோடி தம்பி என்னாச்சு? எது விஷவாயுது தாக்கிறாமே பாத்துக்க. என்னடா முகம்லாம் கருத்து போச்சு? பயமா இருக்கா? நீ நடிப்ப நாளை கல்யாணம் ஆகி பயமா இருக்குன்னு சொல்லி பாரு, உன்னைய வீட்டு விட்டு துரத்தி விட்டுருவாளுங்க. என் மன்னார்குடி மணமணக்க மதுரை ஜில்லா கலகலக்க. ஏ மன்னார்குடி மணமணக்க மதுரை ஜில்லா கலகலக்க. ஆடி வந்து ஆட்டத்துக்கு வேல மலனோட்டம். நீ ஆடி வந்து இது அத்தனையும் ஓட. அப்படி என்ன மாமா அப்படியா? மத்தியா என்ன சொன்னாங்க? நல்லா ஆட்டா. நீ வேணா வந்து செத்த ஆட்டி விட்டு போவேன். நீ சொல்ல வரிசையில் வந்துருவாங்கம்மா. நீ மட்டும் சொல்லல ஆடுறதுக்கு. நீ இப்பவே என்னையவே இந்த பாடுபடுத்துறிய, பொண்டாட்டி என்ன பாடுபடுத்த காத்திருக்கியோ. அடி வந்தே ஆட்டம். வெற்றிவேலு கண்ணுல போய் என்னமோ வெற்றிவேலுக்கு பல்லு உடைய தெரிஞ்சமா? இதுக்கு மட்டும் ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க. ஆடி வந்தே ஆட்டா. ஏ மன்னார்குடி
மன வழக்க மதுரை ஜில்லாதிகளுக்கு ரெடி. இப்படி கட்டினோம்னா என்ன அர்த்தம்? என்ன ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தமா? ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம். அது எங்களுக்கு தெரியுமா, நீ தூக்குனாலே நாங்க ரெடி ஆயிருவோம். எதுக்கு? வாசிக்கிறதுக்கு. இது மன்னார் கொடி மன மணக்க மதுரை ஜில்லா சரிங்க. நான் மாலை கூப்பிட்டு வேணே வாங்கோ. போடுமா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி நல்ல ஒரு பொம்பளை புள்ள ஆடிக்கிட்டு இருந்துச்சு, அதையும் பாத்துக்கிட்டு நீ என்ன இப்படி வந்து கிட்ட? இது என்னையா வம்பா இருக்கு? என்ன வம்பா இருக்கு? என் பொழப்ப நான் பாக்குறேன், உங்க பொழப்ப நீங்க ஓரத்துல பாக்கணும் தானியா. நான் எவன் பொழப்புலையும் மண்ணாளி ஓட மாட்டேன். சரி, நான் பாட்டுக்கு என் பாதையில சரியா போய்கிட்டு இருப்பேன். அப்படியா? எங்கடா அந்த பிள்ளைய? என்ன ரொம்ப கோபப்படுறீங்க? என்ன? உலகத்துல யார வேணாலும் பகைச்சுக்கோங்க, சரி, ஆனா எங்களை மாதிரி கார்பரேஷன் ஆளுகளை பகைச்சுக்க பகைக்கலையா? நல்ல பொம்பளை புள்ள ஆடிக்கிட்டு இருந்துச்சு, நீ வந்து ஓடி போயிடுச்சிலையா? நாங்களா எங்க உடம்ப பத்தி கவலைப்படாம, சரி, எங்க உறுப்புகளை பத்தி கவலைப்படாம நாட்டு மக்களுக்காக எப்பேற்பட்ட ஒரு சேவையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓ ஆமாங்க. அப்படியா? ஒரு வீட்டுல 10 பேர் இருப்பாங்க. சரி, அந்த 10 பேர் கையிலயும் செல்போன் இருக்கும். ஆமா. 4500 ரூபாய்க்கு வாங்குவாங்க. சரி, 10,000 ரூபாய்க்கு கூட செல்போன் வாங்குவாங்க. ஆமா. ஆனா அந்த 10 பேருக்கு ஒரு கக்கூஸ் கட்டும் யாராவது நினைக்கிறாங்களா? இல்ல வதியா. வீட்டுக்கு வீடு கக்கூஸ் கட்டணும். வீட்டுக்கு வீடு கக்கூஸ் கட்டணும்னா நம்ம சுற்றுப்புற கிராமம் ரொம்ப சுத்தமா இருக்கும். அரசு எவ்வளவு உதவி தருதியா? நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நம்ம வாழலாம்ங்க. அதை விட்டு சரி, நம்ம ஆளுக பூரா காட்டுலயும் மேட்லயும் போய் பேல்றது மோல்றது இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த நோய் யாரை தாக்கும்? நம்ம குழந்தைகளை தான் தாக்கம். அதனால அப்படியா வீட்டுக்கு வீடு கக்கூஸ் கட்ட சொல்றேன். கட்டணும். ஆமா. என்ன மோங்க. சரி, என் பொழப்பு நல்லத்தையும் போய் என்ன அப்படி நைட் நேரத்துல இப்படி வந்து விளக்கு மாறத்தோட? இல்லங்க, நான் மாநகராட்சியில வேலை பாக்குறேன் இல்லையா? சரி, ஐ எம் கவர்மெண்ட் சர்வெண்ட். திருவிழாவுக்காக சுத்தம் பண்ண வந்திருக்கிற. நம்ம திருவிழா ஆப்பனூர்ல பெருங்குண்ட திருவிழா அரியநாச்சியம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு போங்கன்னு. சரி, ஊர் முக்கியஸ்தர் எல்லாம் வந்து சொன்னாங்க, போன் பண்ணி சொன்னாங்க. அதனாலதான் ஊரை பூரா நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? தெருவை பூரா கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி, சரி, குப்பை லாரியில ஏத்தி வர வேலை. சரி, நம்ம வேலை ரொம்ப கஷ்டமான வேலையா? ஆத்தாடி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்கணுங்க. சாணி தள்ளி போகும். 9 மணி வரைக்கும் எங்க நகர முடியாது. சரி, ஆமா. சீரியல் செட்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி தெரியுது. நாடகம் நடந்துட்டு இருக்கே, வள்ளி திருமணம் நாடகம். வாவ், பியூட்டிஃபுல். நாடகமா நடக்குது? அப்புறம் என்ன கச்சேரியா நடக்குதுங்க? நாடகத்தை பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சுங்க. அப்படியா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பாடுபட்டது காந்தி மகாத்மா தான். ஆமா. ஆனா சுதந்திரம் வேணும்னு முத குரல் கொடுத்தது யாரு? நாடகக்காரவங்க தாங்க. கண்டிப்பா அவங்க தாங்க நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி மேடைக்கு மேடை பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட நாடகமா இங்க நடக்குது. அப்படி ஓரத்துல உட்காந்து பாக்குறியா? கண்டிப்பா. ஆப்பனூர் விழா கமிட்டியாளர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். என்னையா? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா சரி, ஒரு ஆடலும் பாடலும் போடலாம், வைக்கலாம், ஒரு கரகாட்டம் போடலாம். ஆமா. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 2 சினிமா படம் கூட காட்டலாம், காமிக்கலாம்ல. அப்படி எல்லாம் போடாம வருஷம் நாடகக்காரவங்க தான் வரணும், வர சொல்லி அவங்க தான் நம்ம ஊர் காசை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்க 10 பேரையும் வர சொல்லி எங்களுக்கு பொழப்பு தருகிறே, அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும். அதை விட ஒரு முக்கியமான ஆளுக்கு வணக்கம். நன்றி. அதோட முக்கியமான ஆளு தேர்தல் அதிகாரி ஐயாவுக்கு நான் நன்றி சொல்றேன். தேர்தல் அதிகாரி ஐயாவுக்கு. அப்படியா? கண்டிப்பா. சரி சரி. ஏன்னா எந்த எலெக்ஷனும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல நம்மளுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிருக்காங்க. ஆதரவு வாங்கிட்டோம். ஆமா. இந்த எலெக்ஷனுக்கு எந்த ஊர்லயும் நாடகம் நிக்கப்படாது, உத்தரவு வாங்கியாச்சு அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஏன்னா
உங்களை நம்பி நாங்க மட்டுமா வாழ்றோம்? உங்களை நம்பி 4000 குடும்பம் வாழுது நாடகக்கார குடும்பம். நீங்க சேத்துல கைய வச்சாதான் நாங்க சோத்துல கை வைக்க முடியும். நீங்க சேத்துல வைக்கலன்னா நாங்க சும்மா இருக்க வேண்டியதுதான். அப்பேற்பட்ட விவசாயி செல்வங்கள். அதனால உங்க தயவு எங்களுக்கு தேவை. கண்டிப்பா. ஆமா. ஒரு ட்ரெஸ் நாங்க வாங்கி போறோம்னா ஒரு மீட்டர் 1500 ரூபாய். எப்படி வாங்க முடியும்? யார் வீட்டு காசு? உங்க வீட்டு காசு. எங்க வீட்டுல 3 வேளை சாப்பிடுறாங்கன்னா யார் வீட்டு காசு? உங்க வீட்டு காசு. எங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்குதுன்னா யார் வீட்டு காசு? எல்லாம் உங்க வீட்டு காசு. நீங்க குடுக்கற காசை வச்சுதான் எங்க குடும்பத்துல அடுப்பு எரியுது. அதனால எல்லாத்துக்கும் நம்ம நன்றியை சொல்லிக்கிறேன்னா. ஆமா, இங்க ஏதோ பொம்பளை பிள்ளை ஆடிக்கு வந்துச்சுன்னு சொன்னீங்களே, டான்ஸ் கரூர் இந்த வந்துருச்சியா? கரூர்ல இருந்து மணிமேலன் கூத்தி வந்துருமியா? வாவ். நானும் எத்தனையோ பொம்பளை பிள்ளைல பாத்திருக்கேன். சரி. ஆனா இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தது இல்லையா? ஆண்டவன் சிற்ப சிலையா செதுக்கி வச்சிருக்காங்க ஐயா. காலையில வந்த யோகத்தை பாருங்க. எனக்கு வந்த யோகம் இப்படி கலகலன் வந்தா தானே நம்மளுக்கு கலகலன் இருக்கு. அப்புறம் பாப்பா நல்லா இருக்கியாமா? நம்ம ஏரியா பக்கம் புதுசா தெரியுது. ஏரியா புதுசா? வண்டியில தான் வந்தேன். நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா? பாப்பா, நம்ம ஏரியாவுக்கு நீங்க புதுசா தெரியுதே, ஏரியாவுக்கு நீங்க புதுசான்னு கேக்குறேன். டிரைவர் தான் ஓட்டினாரு. நான் சரியா தானே கேக்குறேன், தப்பா ஒண்ணு கேட்கல. அதான் நான் சரியா தானே கேக்குறேன். அவங்களும் சரியா தான் சொல்றேன். பாப்பா, இந்த ஏரியா பக்கம் புதுசா தெரியுதே, நம்ம ஊருக்கு நீங்க புதுசான்னு கேக்குறேன். ரோட்ல தான் வந்தோம். இப்பத்தியான் தெரியுது. அக்கால் செவிட்டு முண்டை போல இருக்கு. தேவையில்லாம என் தொண்டை தண்ணி வீணாக்கிட்டேன்னு நான் அதை கேட்கல. ஏ லூசு லூசு. ஆமா ஆமா. ஐயோ, நான் என்ன செய்வேன் பாப்பா? வாக்காளி ஸ்பீக்கர் ரொம்ப அடி வாங்கியிருக்கும் போல இருக்கே. சுத்தமா கேட்கல போல இருக்கு. ஏ பாப்பாய், நம்ம ஏரியாவுக்கு நீ புதுசா? எனக்கு ஒரே அம்மா ஒரே அப்பா. அப்புறம் ஒருத்தருக்கு 10-15 ஆப்பாங்க. என்னடி அதிசயமா சொல்றேன்? அட கொடுமையே, வரிசையா வேற நாடகத்தை வாங்கி வச்சு விட்டேன்னு இன்னைக்கு இவகிட்டே எனக்கு தொண்டை சரியா போயிரும் போல இருக்கே. பாவம், யாரு பெத்த பிள்ளையோ அப்பல இருந்து தனியாவே புலம்புது. ஆமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ஏ லூசு, நம்ம ஏரியாவுக்கு நீ புதுசாமா? எந்த ஊர் உனக்கு? அச்சச்சோ, ராத்திரியானே எங்க வீடு இருட்டா இருக்கும். ஏங்க சிரிக்கிறீங்க? அடி லூசு முட்டை, அழுகிறேன்டி. சொல்றது பாருங்க, வீடு 2 மொகரே பாரு, மொகரைய. இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம். பிள்ளைக்கு காது கேட்காது. நோக்கத்துக்கு நம்ம பாட்டுக்கு இஷ்டம் போல திட்ட வேண்டியதுதான். கடலடியை சேர்ந்த ராமர், அவரோட பையன் முருகன், 5 வயசு குழந்தையான், மஞ்சள் ட்ரெஸ் போட்டுருக்காப்லையா ஒரு ஆம்பளை பையன். காணாம தேடி தர்றாங்க. கடலாடி ராமர், அவருடைய பையன் முருகன், 5 வயது குழந்தை, மஞ்சள் ட்ரெஸ் போட்டுருப்பானா. 5 வயசு குழந்தை. பெற்றோர்கள் தேடுறாங்க. அந்த குழந்தை எங்கேயாச்சும் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு நின்றா காவல்துறை அதிகாரியிடமோ அல்லது மேடையில வந்து ஒப்படைக்குவாரு. அன்புடன் கேட்டுக்கொள்ள அப்படின்றோம். அங்க ஒருத்தி முடிச்சேன். அந்த தாத்தா மஞ்சள் துண்டு போட்டு. ஆனா ஏமா பக்கால் இப்ப காது கேக்குறியா? ஏய், என்ன நடிக்கிறியா? அவர் சொல்றது மட்டும் இப்ப காதல விழுகுது. மஞ்சள் ட்ரெஸ் போட்டுருக்கான்னு சரியா சொல்ற? நான் ஏமா என்னை பார்த்தா இழிச்சா போய் வர தெரியுதா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்பமாவளே, நடிக்காத நடிக்காத, உனக்கு காது கேக்குது எனக்கு தெரியுது. இந்த பக்கம் வந்து பேசியா? உனக்கு கல்யாணம் ஆகல, அத பத்தி நான் கேட்கல. கல்யாணம் ஆகல, அத பத்தி கேட்கலன்னா அப்புறம் எது கேக்குற? இப்பத்தான் தெரியுது. இந்த பக்கம் பேசினா தான் என் காது கேக்குது, அந்த பக்கம் பேசினா காது கேட்கல. அப்படியா? இதுக்குத்தான் பசங்கிட்ட வம்புழுக்காத, தீபாவளி நேரத்துல அவுட் வெடிய போட்டு காதை அவுட் பண்ணிடுவாங்க சொன்ன கேக்குறியா? ஆமா ஆமா. என்ன நோமா நோமா? நீங்க என்னைய லவ் பண்றீங்களா? என்னடா இது, மறுபடியும் வண்டி இங்கிட்டு கிளம்புது. கேரு, இங்கிட்ட வந்து பேசியா? இதுக்கு மேல ஏதாவது இப்படி பேசுன, இதுக்கு மேல எப்படி பேசணும்? நான் மருந்த குடிச்சு விடுவேன். நீங்க மருந்த குடிச்சா நான் உங்களை பால் டாயில கொடுத்து காப்பாத்திடுறேன். ரொம்ப சந்தோஷம். ஏரியா காலி பண்ணு, தெருவை பூரா கூட்டி குப்பையில அல்லனா. எப்பா யாரிய வர சொல்லு. வாங்க வாங்க, கூட்டி அல்லுங்க. கூட்டி அல்லவா? நீ எதுக்குமா வர?
என் வேலையை நான் பாக்குறேன், உன் வேலையை நீ பாரு. ஆமா நீங்க கூட்டி அள்ளணும்ல. ஆமா நீ தள்ளி நான் விட. குப்பை போட்டாதானே நீங்க கூட்டி அள்ள முடியும். வாங்க வாங்க. அதுதானே எங்களை வேலை வாங்குறதே உங்களை மாதிரி பொம்பளையே தானேம்மா. ஏமா நீங்க குப்பை போடுவீங்க, நாங்க கூட்டி தள்ளிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நீங்க குப்பையை போடுவீங்க, நாங்க கூட்டி தள்ளிக்கிட்டே. அதுக்கு தானே வாங்குற சம்பளம். ஏமா காலையில ஒரு நேரம் தான் நாங்க கூட்ட முடியும், அடுத்த மறுநாள் காலையில தான் வந்து நாங்க கூட்ட முடியும். அப்ப இப்ப கூட்டிட்டு அள்ளிட்டு போ. இன்னும் ஒரு ஏரியா மட்டுமா நாங்க கூட்டுறோம், எத்தனை ஏரியால போய் நாங்க கூட்டி குப்பையெல்லாம் அல்லனா உன்கிட்ட பேசுறது எனக்கு நேரம் இல்ல. உன்னை யாரு இங்க வர சொன்னா? ஏரியா கழிப்பு ஏரியா நீங்க அள்ளுங்க. அள்ளுங்கன்னு எதமா தூக்குற? மரியாதை கட்டு போக மாத்துக்க. டீசெண்டா இப்ப பாவாடையில ஒட்டிக்கும், அதனாலதான் தூக்குறேன். டீசெண்டா பிகப் பண்ணிக்கிறேன்னு என்ன நினைச்சிட்டு இருக்க? போனா போது ஆம்பளையாச்சன் மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்க. மரியாதை காப்பிட்டுக்க. யார்கிட்ட பிரச்சனை பண்ற? எங்கள மாதிரி ஆட்டெல்லாம் நீ எல்லாம் பிரச்சனை பண்ணி தப்பிச்சிட முடியுமா? என்ன பண்ணுவ? கள்ளிச்சாயிருவ தெரியும்ல. போமா போமா செஞ்சிருவேன். என்ன தொண்டையில ஊத்துற? ஏண்டி லூசு கழுத, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாங்கிற. தாய்மார்கள் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்க. அவங்க காலை ஒவ்வொருத்தரையும் தொட்டு கும்பிடுமா, அப்படியாவது உனக்கு அறிவு வருதான்னு பாப்பேன். ஆம்பளை பையன் எம்பிட்டு பேர் அங்க பாத்தியா? உன்னையோட நல்ல கெளிச்ச பயல்களா இருக்காங்க. அவங்க மூத்தரத்தை வாங்கி குடி. நான் எவ்வளவு நாகரிகமா சொல்றேன், நீ எவ்வளவு நாரத்தனமா சொல்ற. அவங்க காலை தொட்டு கும்பிட்டு அப்பயாவது உனக்கு அறிவு வருதான்னு பாப்போம். பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைய காலை தொட்டு கும்பிட்டா நின்னு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஆம்பளையில நம்பி குனிய முடியாது. அது ஒன்ன மாதிரி பொம்பளை எப்படி ஏமாந்து தெரிஞ்சீங்கன்னா அதுக்கு நாங்க என்னமா செய்யறது? என்ன பண்ண? நீங்க சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். எல்லா ஆம்பளையும் தப்புன்னு நீ சொல்லக்கூடாது. 100ல ஒரு ஆள் கூட நல்ல இருப்பார் இல்லையா? அத பாத்துக்க. ஏங்க நீங்க நல்லவங்களை மட்டும் பாருங்க, கெட்டவங்களை மட்டும் பாருங்க. நீங்க அதுல எல்லாத்தையுமே கெட்டவங்கன்னு நினைக்கிறீங்க. உன் கண்ணுக்கு கெட்டதா தெரிஞ்சு அம்பிட்டு கெட்டதா தான் தெரியும். உங்க காதுக்கு கெட்டதா கேட்டா எல்லாமே கெட்டதா தான் தெரியும். எதையுமே நம்ம நல்ல விதமா எடுத்துக்கிட்டா எல்லாமே நல்ல விதமா தான் இருக்கும். நீங்க எடுத்துக்கிறத எடுத்துக்கங்க. அது எடுத்துக்கக்கூடிய மனப்பான்மை முத நம்மளுக்கு வேணும். மனப்பான்மை, மனப்பக்குவம் வேணும். ஆமா மனப்பக்குவம்ன்றது. ஆளு மூஞ்சி மோகர கட்டியம் பாரு. ஓ மூஞ்சிய பாரு, மூத்திர அடிச்ச கண்டு குட்டியாட்டம். புள்ளைய பெத்தீங்கன்னா புளி மூட்டை பெத்து வச்சிருக்காங்க. உன்னைய புள்ளையா பெத்ததுக்கு உங்க அப்பா 10 மாசம் உங்க அம்மா விட்டு தள்ளி படுத்திருக்கலாம். மரியாதை பேசுமா. நீ முத மரியாதை பேசு. டீசெண்டா பேசுமா. டீசெண்டா பேசிக்கிறீங்க. உனக்கெல்லாம் அறிவு வேணா? சொத்து சும்மா வந்துறியா? போவா. டேய் டேய் டேய். ரெண்டு நாய் ஒரு ஆம்பளை சீனா கொளுத்தியா? ஏய் ஏய் என்ன ஒரு பொம்பளை பிள்ளை பதில் பேச முடியல, சீன கொளுத்துவா? 4 பேர் சும்மா உட்கார்ந்திருக்கிய, ஒரு ஆம்பளை ஏத்து பேசுறா, என்ன இது கேட்க மாட்டியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் என்ன கேட்கறாளா இல்லையா? ஒரு பொம்பளை வந்து ஆம்பளை வந்து பேசுறாளே, நீ எல்லாம் தூக்கு மாட்டி செத்தானுங்கிற. எனக்கு சாகை தெரியாதியா? முத நீ செத்து காட்டியா? என்ன மனுஷத்துக்கு? ஆமா நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? அதாயா என்ன வியாபாரம்? அதுக்காம கேக்குறேன் என்ன வியாபாரம்? ஆனா அதத்தாயா சொல்றேன் என்ன வியாபாரம்? அடி என்னடி வியாபாரம் பண்ற? என்னதாயா வியாபாரம் பாக்குறேன்? ஐயோ நான் இவகிட்ட மாட்டிக்க முடிக்கிற பாடு எனக்கு தானே தெரியும். ஏ லூசு கழுத, என்ன வியாபாரம் பாக்குற? என்னதான் வியாபாரம் பாக்குறேன்? ஓ அந்த என்ன வியாபாரமா? அந்த எண்ணெய் இல்ல, என்ன வியாபாரம்? விளக்கெண்ணையா? இல்ல நல்லெண்ணெய். அப்பனா நொழுக்கு நொழுக்குன்னு இருக்கும். என்னது என்ன? அப்பனா நீங்க என்ன வியாபாரம் பார்க்க வந்தீங்க? என்ன வியாபாரம்? திரும்ப திரும்ப என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? அதான் என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? ஒரு வியாபாரம் பண்ண வேணாம். மழைக்கடவுள வலை அம்மா, மழைக்கல உழவரை அம்மா, ஓ மேல இடிச்சு விடணும்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி
வேறு மது நின்னு பாரு எதிரே பெட்டில இதுல வந்து உட்காரேடா. சாரி நான் டேபிள் நினைச்சிட்டேன். சேர் நினைச்சியா? ஓடியா பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ ஆடுறதுதான் நாங்க அடிப்போம். தேவையில்லாம எங்க அக்கா கவலைப்படுத்த கூடாது. பானை செஞ்ச அக்கா கவலைப்படுத்துறீங்களா? இப்ப தனித்தனியா குத்துவோங்க. ஓடியா நாளே குத்துதான். காலத்தின் நேரத்தை அனுசரிக்க நல்லா இருப்ப புண்ணியவா. மாசம் பூரா நான் தான் குத்துறேன். இப்ப நீ வந்து குத்து. சம்பா சம்பா அடி ரம்பா ரம்பா சோம்பேறி பூஞ்சி பா சம்பா சம்பா அடி ரம்பா ரம்பா ரொம்ப சோம்பேறியானதில்லை. ஓடியா நம்மள ஆடணுமா? ஆடணுமாவா? ஆடணுமா? ஏன் வந்து சாப்பிட்டியா? ஆமாங்க. 3 புரோட்டா ஒரு ஆம்லெட் தின்னது வயித்துக்குள்ள. இன்னும் சாப்பாடு வேற இருக்கு. பொள்ளாச்சி மலை ரோட்டுல ஒரு பொண்ணு பாரு ஷோக்குல. பொள்ளாச்சி மலை ரோட்டுல ஒரு பொண்ணு பாரு வீட்டிலே. அடனிரா எனக்கு மாப்பிள்ள இத கேட்டு பாரு ஊர்ல. என்னாட்ட ஒரு பெண் பிள்ளை எங்கேயும் இல்ல சொல்லி தாரேன் கேட்டுக்க. என்னாட்ட ஒரு சொல்லி தாரேன் கேட்டுக்க. பொள்ளாச்சி மலை ரோட்டுல ஒரு பொண்ணு பாரு ஷோக்குல. என்னமா பண்ற? பண்ற கைய கால உதைக்கிட்டு இருக்க. ஆட போறேங்க. போட்டி இல்ல. பொள்ளாச்சி மலை ரோட்டுல ஒரு பொண்ணு பாரு வீட்டிலே. சம்பா சம்பா அடி ரம்பா ரம்பா இது சோம்பேறி பூஞ்சி பா. அடியே அடியே இவளே அடியே வாழ்க பாலாக பிறந்தவளே. அடியே அடியே அழகே எனவே நானு சொல்லிட்டு போனவளே. பொண்ணுங்களை எல்லாம் குத்த சொல்ல மாட்டேன் நான் மட்டும்தான் மோசம். நீலே நானா போயிருவேன் வீணா நீட்டு கொண்டு மேசம். அர 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 அரக்கி நெரு 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 நெருக்கி முத சரக்க ஊத்தி குடிச்சே. போனா நல்லா இருக்குமா? நம்மளுக்கு எப்படி போனோம்? அடியே அடியே இவளே அடியே வாழ்க பாலாக்க பிறந்தவளே. அடியே அடியே இவளே ஆடு. வாடி 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 வாடி. அம்மாவோட திருமகளே எங்க அம்மாவோட மருமகளே. நீங்களா பாக்குற மாதிரி பாப்பீங்களா? பேசுற மாதிரி பேசுவீங்களா? அப்புறம் எங்க அப்பாவுக்கு பிடிக்கல எங்க ஆட்டுக்குடிக்கு பிடிக்கலன்னு. என்னம்மா இப்படி பண்றீங்களேமா? என்னம்மா இப்படி பண்றீங்களேமா? அடி என்னம்மா இப்படி பண்றீங்களேமா? என்ன தண்ணிய போட்டு வந்து பாடுறியா? தண்ணிய போட்டு ஆட்டம் போடாம சர்பத்தை குடிச்சு ஆட்டம் போடுவாங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேமா? என்னம்மா இப்படி பண்றீங்களேமா?
மேல கூட வச்சு கூடலூர் போறவளே கூட கொஞ்சம் கூட்டிக்கிட்டு போனே ஒத்தையில நீயும் போற இது நியாயமா உன்னுடனே நானு வர ஒரு வாரமா நீ போகாத ஊருக்கு பொய்யாக வழி சொல்லுறேன் கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே கூட கொஞ்சம் நானு வரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிர மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே கால் தூக்கணுமா தூக்கணுமா ஆமா அவங்க அதே ராகத்துல தூக்கடா ராசாத்தி ராசாத்தி போறாலே சூடேத்தி ஆடி ராசாத்தி ராசாத்தி போறாலே சூடேத்தி சூடேத்தி மூடேத்தி சூடேத்தி இவ மூடேத்தி ராசாத்தி ராசாத்தி வாராலே ஒரு கொத்தி ஆவி பறக்கும் டீ கடை இவ வந்ததுனால பூக்கடை ஆவி பறக்கும் டீ கடை இவ வந்ததுனால பூக்கடை ஓ மேல ஒரு கண்ணு நான் தாண்டா முறை பொண்ணு உன்னோட இவ ஒண்ணு இவ வெறுந்தா மறுமண்ணு ஓ மேல ஒரு கண்ணு நான் தாண்டா முறை பொண்ணு அலுமா டோலுமா இசாலக்கடி மாலுமா ஆலுமா டோலுமா இசாலக்கடி மாலுமா அலுமா டோலுமா இசாலக்கடி மாலுமா கைச்சி தளிச்சி நீ இசாலக்கடி மாலுமா அலுமா டோலுமா அலுமா டோலுமா அலுமா ஆலுமா டோலுமா இசாலக்கடி மாலுமா அலுமா டோலுமா உட்காரவா நான் உட்காரணுமா ஏ ஜிங்களமணி சிரிச்சு போட்டா ராணி ஏ ஜிங்களமணி சிரிச்சு போட்டா நெஞ்சில ஆடி ஏ வெங்கலக்கு நீ போல மீனும் நேனி இவ வெக்கத்துக்கு பக்கத்தெல்லாம் ஆதவ ஒரு நூல கட்டி சேல இல்ல வாழாதவ அட நீ வந்தா நான் வந்தா ஆமாங்க எல்லாங்க
சைக்கிள் ஓட்டியாமா? எங்க சரியான ஆடுலேன்னு கேட்டே இல்ல. இத வந்து ஆடுங்கயா. அங்க அண்ணாதான் பப்பன் போட்டுருப்பான்ல. நாங்க இறங்கி வந்து ஆடுற, நீ வந்து அடிங்க வா. நான் உங்களை அடிக்கிறது சரியில்லைன்னு சொல்லலையே. இப்ப நீங்க தானே சொன்னீங்க. ஏ சிங்களமணி சிரிச்சு விட்டானே திலாடி. நான் ஆடுறதுக்கு தான் நீங்க வாசிக்கணும். வாசிங்க. நான் மேடையில சொரிஞ்சா கூட வாசிக்கணும். வாசிக்க எப்படி வேணாலும் சொரியுமா, நாங்க வாசிக்கிறோம். என்ன ஆடிக்கிட்டு போது ஏன் உட்காந்துட்டு அப்படி? ஏமா அப்படி உட்காந்து ஆட போறியா? ஆடு. ஏ சிங்களமணி சிரிச்சு விட்டானே திலாடி. ஏய் என்ன மாப்பிள்ள இது? வெத்தல மடிச்சு கொடு மாமா, மத்தத வெளிய சொல்லலாமா? வெத்தல மடிச்சு கொடு மாறி, நீ வெத்தலை வெளிய சொல்லலாம். வெத்தல மடிச்சு கொடு மாமா, மத்தத வெளிய சொல்லலாமா? குடி போல சுதியேட்டு ஏழு ஏழு பார்த்து. வெத்தல மடிச்சு கொடு மாமா, நீ வெத்தலை வெளிய சொல்லலாமா? வெத்தல மடிச்சு கொடு மாறி. நம்மளும் செய்யணுமா? செய்யுமா, அதுக்கு தானே உன்னை போட்டுருக்கு செய்யறதுக்கு. நித்த நெல்லி சோறு நெய் மணக்கம் கத்திரிக்கா, நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. நித்த நெல்லு சோறு நெய் மணக்கம் கத்தரிக்கா, நேற்று வச்ச மீன் குழம்பு நெய் மணக்குதடி. அந்த நினைப்பு வந்து மயக்கதையா. ஏ நித்தா உன்னை காணாமலே ஏ கால சொம்பு தினம் வேகுதையா. அடி நித்தோ உன்னை காணாமலே நெஞ்சு தவிக்குதடி. ஏ சின்ன மச்சான் செவத்த மச்சான், உன்னை காணாமலே நெஞ்சு தவிக்குதடி. பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாடம் படிக்காமலே. பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாடம் படிக்காமலே. பாசான கூட்டமுங்க அண்ணனுக்கு பூமாட போட்டுருங்க. பள்ளிக்கூடம் போக மாட்டோம். பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாசான கூட்டமுங்க. தயவுசெய்து சேப் லைட்ல அடிக்காதீங்க தம்பி. என் பொழப்பு இப்படித்தான் போகுது. ஓஞ்ச பாடு இல்லையே. நானும் செய்வா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பல்லாக்கு
அந்த பக்கம் சோறு சாப்பிட போறியா? இப்ப என்ன அந்த பக்கம் எப்படி படுத்து கிடக்க?